வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே வந்து சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட சாத்தரிப்பமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியா உள்ளமே மிக பங்கிடுதே அல்லேலூயா துதி சாத்திடுவோ நன்றியா உள்ளமே மிக பங்கிடுதே அல்லேலூயா துதி சாத்திடுவோ. நாசபுரி நாகியே விரைந்து சென்ற என்னை பாசம் வைத்தேனந்தனு என்று கவி அழைத்திரு என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்தனரே அளவிற்கடங்க புத்திக்கும் எட்டிட அன்பை கூற நவ போதுமா. 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாயிருந்தான். நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை மிக அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் துதிக்கிறோம். நம்முடைய மக்கள் இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்து வசனம் கேட்கிற ஆர்வத்தோடு அவர்கள் பிரயாணத்தில் வந்த பொழுது தூரத்திலும் பக்கத்திலுமாக அவர்களை நிர்பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தி நாங்களும் துதிக்கிறோம். சிலர் வர வேண்டும் என்று நினைத்தாலும் பிரயாணத்தில் போயிருக்கிற மக்கள் உண்டு. அவர்கள் போயிருக்கிற பிரயாணத்தில் கூட இருந்து அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக தம்பி ஆலன் சில மாதங்களுக்கு முந்தையே வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு மாலையில் ஆலனும் சகோதரர் பிலிப் ஜோஸும் இன்னொரு சகோதரனுமாக சேர்ந்து அவர்கள் பிரயாணத்தில் கேரளா புறப்பட்டு போயிருக்கிறார்கள். இன்றைக்கு இரவில் அவர்களுக்கு சமயத்தில் தூக்கத்தை கட்டளையிடும். நாளை அதிகாலையிலேயே 4 மணிக்கு துபாய்க்கு பிரயாணத்தில் ஃப்ளைட்டில் போக வேண்டும். அதனால் அந்த நீண்ட தொலை பிரயாணத்தில் கர்த்தருடைய விசேஷ விதமான பாதுகாப்பு இருந்து தம்பி போய் பத்திரமாக சேரவும், தங்கி இருக்கிற இடம், செய்ய போகிற வேலை, பழக போகிற நண்பர்கள், இந்த காரியங்களில் உங்களுடைய சித்தமும் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய தெளிவான நடத்துதலும் நீர் தம்பிக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாயாருக்கும் உடன் பிறந்தாருக்கும் மகனை பல மாதங்கள் விட்டு தனிமையாக இருக்கிறது. தங்களுடைய உடன் சகோதரை சில மாதங்கள் தனியாக விட்டு இருக்கிறது. உடன் பிறந்த சகோதரிகளுக்கும் மனதில் சில சங்கடங்கள் இருக்கலாம். அது மனுஷ இயல்பு. ஆண்டு அந்த குறைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு துக்கமில்லாதபடி சந்தோஷமாய் தன்னுடைய மகன் பாதுகாப்பாய் கர்த்தரோடு இருந்து அங்கே தொழில் சித்தியா செய்ய தாயாரும் ஜெபிக்கவும், உடன் பிறந்தாரும் தங்களுடைய உடன் சகோதரன் அங்கே போயிருக்கிற பொழுது கர்த்தர் பாதுகாக்கவும், வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிக்கவும், கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமாக இருக்கவும், அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படி உடன் பிறந்தார் ஜெபிக்கவும். எவ்வளவு நாட்களாக சபையின் கூட்டங்களுக்கு தவறாமல் வந்து சபைக்கு பல நிலைமை உதவியாக இருந்த தம்பியை நினைத்து சபையின் மக்களும் பாரத்தோடு எல்லா காரியத்துக்காக ஜெபிக்கவும் நீர் அவளுக்கு உதவி அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஃபிஜோவும் அந்த சகோதரனும் திரும்பி பிரயாணத்தில் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இப்போது வசனம் கேட்க வந்திருக்கிற அருமையானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். போன வாரத்தில் இதே வசனத்திலிருந்து நாங்கள் ஒரு குறிப்பும் இன்னொரு பாதி குறிப்பு தான் படித்தோம். இன்றைக்கு அந்த பாதி குறிப்பு படித்து முடிக்கலாம் என்று அடியா நினைக்கிறோம். நமக்கு சித்தம் என்றால் அடுத்த வாரத்தில்
அந்த மூன்றாவது காரியத்தை குறித்து, வசனத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து முடிக்கலாம் என்று நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு காலமும் சமயம் வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு அடியான் பகலில் பல வேலைகளில் ஈடுபட்டதுனால ஆயத்த குறைவுகள் உண்டு, அதை மன்னித்து நம்முடைய மக்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கிற அளவுக்கும் அடியான் தெளிவாக, திட்டமாக, ஒழுங்குமுறையாக பேச பலனும் கிருபையும் பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுற்றுப்புறம் முழுவதையும் நீர் ஆண்டு கொள்ளும். இந்த சபையை புதுப்பிக்கிற, கட்டடத்தை புதுப்பிக்கிற காரியத்தில் ஒவ்வொரு நாளும் அடியான் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிற நீர் அறிவி, அதற்கு யார் யாருடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமென நீர் நினைக்கிறீரோ, எந்தெந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டுமோ அதற்கெல்லாம் நீர் எங்களுக்கு தெளிவான நடத்தலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சாலமன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது, தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது, அதோட இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்காக பிரயாசப்படும் பொழுதெல்லாம் ஒழுங்குமுறையாக செய்ததனாலதான் அந்த உலக புகழ்பெற்ற தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். நாங்கள் அப்படிப்பட்ட ஆலயம் கட்டவில்லை, சித்த ஆலயத்தை தான் நாங்கள் புதுப்பிக்கிறோம். அந்த விஷயத்தில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பு உண்டு, கடமை உண்டு. ஜப சிந்தையோடு அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும். அப்படி செய்வார்கள் நினைக்கிறோம். அவர்கள் இதுவரை செய்த உதவிக்காக ஸ்தோத்திரம். இனிமேல் செய்ய வேண்டிய உதவிகளுக்கு நீர் அவளை ஆயத்தப்படுத்தவும், மற்ற இடங்களிலிருந்து மற்ற தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இதற்கு சகாயம் கிடைக்க நீர் விரும்பி இருந்தால் அந்த காரியங்களை கூட ஆச்சரியமான நிலைமையிலே சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது முதல் வசனத்துக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் பேசுவீராக. ஜபம் கேட்டுவினால ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தாவீது ராஜாவினுடைய மந்திரி சபையில சிறிய தகப்பனாகிய அந்த யோனத்தான் புத்தியும் படிப்பும் இருந்ததுனாலதான் அவன் ராஜாவுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும், ஏன் தேடி வருகிற ஜனங்களும் கூட அவன் ஆலோசனைக்கான இருந்திருப்பான். தேவ ஆவியானவர் அவனை பற்றி அழகாக எழுதியிருக்கிறார். அதனால புத்தியும் படிப்பும் விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுடைய குடும்பத்தில் நபர்களுக்கு, உங்களோட பழகிறவர்களுக்கு, ஏன் திருச்சபை கூட உங்களுடைய ஆலோசனை தேவை. புத்தி படிப்பு இல்லை என்றால் நாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. இன்னொன்று, இந்த புத்தி படிப்பு காரியம் எல்லாருக்கும் பொதுவான ஒன்று என்றாலும் இந்த தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் விசேஷ விதமான நிலைமையில புத்தியும் படிப்பு உள்ளவனாக இருந்திருக்கிறான். அதனாலதான் அந்த பொறுப்பை தாவீது ராஜா கொடுத்து, அதனால ஜனங்கள் உபயோகமடைந்தார்கள் என்று நாம் அறிவோம். இவர்களை பார்த்து புத்தி படியுங்கள் என்ற தலைப்பில் போன வாரம் யோபு பக்தனை குறித்து உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வந்தேன். அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்று அவனுடைய மனைவி சொன்னதாக நாம் பார்க்கிறோம். நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, அது யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வருகிறது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சாத்தாண்டத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அதான் பார்க்கிறோம். யோபு 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என்னுடைய நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன். நீதி என்பது உத்தமம், அது ரெண்டும் ஒன்றுதான். அதை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், உயிருள்ள வரைக்கும் நான் விட மாட்டேன், என்னுடைய இருதயம் என்ன நிந்திக்காது என்று யோபு சொல்லுகிறார். யோபு ஆபிரகாமுக்கு முன்னால வாழ்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அது ஒரு இருண்ட காலம். அன்றைக்கு அவன் உறுதியா இருந்திருக்கிறான் உத்தமத்தில். உத்தமரை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய உத்தமத்தில் அவர்கள் உறுதியா இருப்பார்கள், இருக்க வேண்டும். உத்தமத்தில் குறைவு இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் உத்தமத்தில் உறுதியா இருக்க வேண்டும் என்று கேட்டு யோபுனுடைய சரித்திரத்தின் மூலமாக நாம் புத்தி படிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். போன வாரத்தில் ஒரு வசனத்தில் பாதியோடு நிறுத்தினேன். அது ஓசியா புஸ்தகத்தில் வருகிறது. 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஓசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வித்தியாசமான சூழ்நிலையில, அதாவது எப்பிராயிமர் அவங்க மதத்தை சேர்ந்தவங்க தான் பொய் பேசுறாங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அவங்க மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான். எப்பிராயிமும் இஸ்ரவேல் வம்சத்தாரும்
அவங்க யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அவங்கள நம்மோட ஒப்பிடலாம். நம்ம கிறிஸ்தவங்க மார்க்கத்தோட ஒப்பிடக்கூடியவர்கள். பொய் பேசுறாங்க, வஞ்சகத்தினால வஞ்சகம் செய்யறாங்க. ஆனா கர்த்தரை விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் பரிதாபமான காரியம். நீங்க கர்த்தரை விட்டு போட்டு பொய் பேசுங்களேன், கர்த்தரை விட்டு போட்டு வஞ்சகம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னா அது எப்படிங்க முடியும்? நாங்க கிறிஸ்தவங்களா பிறந்துட்டோம், எங்களை போய் யாராவது மற்ற மார்க்கத்தினர் சொல்லுவாங்களா? உலகத்துல தானே இருக்கிறோம், பொய் பேசாம இருக்க முடியுமா? வஞ்சகத்தனம் பண்ணாம இருக்க முடியுமா? அப்படி கேட்டு அதுல இருக்கிறான். ஆனால் அவர்களிலே ஒருவனாய் இருந்தவன் தேவனை அறிந்த பொழுது இந்த யூதா, அவன் இன்னும் தேவனோடு அரசாண்டுன்னு சொல்லியிருக்கலையா? நான் நம்புகிற தேவன் யார் என்றால் பொய் இல்லாதவர். எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் என்றால் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னதாக சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். நிருபத்தில் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன் என்று வேதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யர் கூட நரகத்துக்கு போவார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் பொய் பேசுவதில்லை என்று நம்மை பற்றி கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் வசனங்கள்லாம் உண்டு. அதனால தேவனை அறிந்திருக்கிற அவன் பொய் சொல்லல, அவன் வஞ்சகம் பண்ணல. தேவன் வஞ்சகம் அறியாதவர், அவர் வஞ்சிக்கவில்லை, வஞ்சகம் இல்லை என்றால் எல்லாம் பைபிள வாசிக்கிறோம். அதனால இவன் என்ன செய்கிறான், அந்த ஜனங்களை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ண நினைக்காம நாம் 2 பேருள்ள வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதுல அவர்களுடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். நல்ல நடக்கை பின்பற்ற மாட்டாங்க, கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுவார்கள். இப்ப இங்க இவனை ஒரு ஆளைத்தான் சொல்லி இருக்குது. எப்பிராயிம் இருக்கிறான், மார்க்கத்துல பலத்தவன். இஸ்ரவேல் மக்களும் பலத்தவங்க தான். அவங்கள பார்த்து நானும் அவங்கள ஒரு ஆள் தானே, 4 பேரை போல அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு மனுஷனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். நான் அப்படி இருக்க முடியாது. எனக்கு தேவன் இந்த உலகத்துக்கு வேணும், மறுமைக்கும் வேணும், தேவன் இருக்கிற இடத்துக்கே போக போறேன். பொய்க்கும் வஞ்சகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது என்று சொல்லி பொய் இல்லாதபடி வஞ்சகம் இல்லாதபடி அவன் இருந்ததுனால தேவ ஆவியானவர் அவனை பற்றி அந்த வசனத்தினுடைய பின்பதில் எழுதியிருக்கிறார். யூதோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாயிருக்கிறான். நல்ல சாட்சி. கிறிஸ்துவனுடைய நல்ல நடக்கை என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார். அவர்களை நிலைத்திருக்கிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். இன்றைக்கு மார்க்கத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் தாராளம் புறமதத்திலும் உண்டு, நம்முடைய மார்க்கத்திலும் உண்டு. ஏன் ஆவிக்கிற சபைகள் என்று சொல்லுகிற சபைகள் கூட திரளாக கொடுக்கிற மக்கள் இந்த பொய்யும் வஞ்சகம் பண்ணி தர்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய விசுவாசிகளாக நாம் கூடுகிறோம். விசுவாசிகள் என்ன உங்க சபை சின்ன சபையாத்தானே இருக்குது அப்படிலாம் பரிகாசம் பண்றவங்களா உண்டு, பண்ணட்டும். ஆனால் நாம் இந்த யூதா மூலமாக படிக்கிற புத்தி என்னவென்றால், புத்தி படியுங்கள் இவர்களை பார்த்து என்று சொல்லும் பொழுது, நாங்க போய் பேச மாட்டோம், வஞ்சகம் பண்ண மாட்டோம், ஆண்டவரோட அரசாண்டு தேவனோட அரசாண்டு அவருடைய பரிசுத்தவான்களோட உண்மையாயிருப்போம் அப்படின்னு தீர்மானிக்கணும். இவர்களை பார்த்து புத்தி படிங்கள் என்று சொல்லும்போது யூதாவை பார்த்து நாம் புத்தி படிக்கிற காரியம் என்னவென்றால், நாம் அரசாள வேண்டும், ஆண்டவரோடு பரிசுத்தவான்களோடு உண்மையா இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த அரசாட்சி என்று சொல்லும் பொழுது போன வாரம் அதுக்கு விளக்கம் சொன்னேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், சபையில தேவன் ஆளுகைகளையும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆளுகை இல்லாத சபை கிடையாது. அப்போ ஊழியர்களை வைத்திருந்தால், சபையில முப்பொருளை வைத்திருந்தால் அவர்கள் சபையை ஆள வேண்டும். அப்படின்னா எப்படி ஆள்றது? முரட்டுத்தனம் ஆளப்படாது. கண்காணிப்பு செய்து மந்தைக்கு மாதிரிகளாயிருந்து அவங்க செய்கிற தவறான காரியங்களை கண்டித்து அவர்கள் பேரில் அந்த நிலைமையில் ஆதிக்கம் செலுத்தலாம். அதற்கு ஆண்டவர் ஆளுகளை உண்டாக்கியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால்,
பூமியில அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று பரலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விசுவாசிகள் எல்லாரும் ஆண்டவரே ஆகாயத்தில் வரும் பொழுது 2 பேர் படுத்திருக்க ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவார். திரிகை தரிக்கிற 2 ஸ்திரீகள்ல ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவார். ஆகாயத்தில் இருப்போம். கிறிஸ்துவின் நியாயசனம் வைக்கப்படும். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்னால வெளிப்பட வேண்டும். நாம் கட்டுகிற காரியத்தை குறித்து கவனமா இருக்க வேண்டும். மரம் புல் வைக்கோல்ல கட்டினா அக்னியான பரிசோதிக்கும் போது எரிஞ்சு போகும். வெள்ளி பொன் வெளியேறப்பட்ட கல், இது பார்வைக்கு சின்னது, பாக்கெட்டு கூட வச்சுட்டு போகலாம். அது அக்னியில வேகாது. அதற்கு ஆண்டவர் பலன் தரப்போகிறார். அது முடிந்த உடனே அது பைபிள்ல 7 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதான் உலகத்தில் அந்தி கிறிஸ்தின் ஆட்சி நடக்குது. ஒரு 3 வருஷம் நல்லா இருக்கும், இவன் தான் நல்ல மனுஷன் அப்படி நினைப்பாங்க. அப்புறம் பொல்லாதவனா மாறுவேன். இதுவரையில உலகம் உண்டானது முதற்கொண்டு நடக்காத உபத்திரவம் நடக்க போகுது. அது அப்ப சபை இல்லை. அந்த மகா உபத்திரவம் முடிந்த பிற்பாடு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு இதே உலகத்துக்கு வந்து 1000 வருஷம் இந்த உலகத்துல ஆட்சி செய்ய போகிறார். அதை பற்றித்தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த சபையில ஆளுகளை ஏற்படுத்தும் பொழுது இந்த சபையில ஆளுகை செய்யறவங்க ஒழுங்கினம் பண்ணாங்க, ஆளுகை துருவபயம் பண்ணாங்கண்டா இந்த 1000 வருஷ அரசாட்சியில அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு. அவங்களுக்கு ஆளுகையை கொடுக்க மாட்டார். சபையில நாங்க இருந்தோமே, ஆளுகை செய்தோமே, அது நீங்க தானே மாம்சீகமா செய்றீங்க, அந்த ஆளுகையெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது சொல்லி இருதயத்தின் உண்மையை பார்க்கிற ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உண்மையா ஆளுகைக்கு உள்ளவங்கள இல்லாம அவங்க ஆளுகைக்கு வச்சிருந்தா எப்படி ஆளுவாங்கன்ற அந்த தன்மையை பார்த்து 1000 வருஷம் ஆட்சி செய்யுங்கள் சொல்லும்போது பூமியில அரசாளுவோம் என்று புதிய பாட்டு பாடினால் என்று விசுவாசிகளை பற்றி தான் சொல்லி. அப்ப அதுல உயர்வான அதிகாரங்களும் கொடுக்கப்படும், சாதாரண அதிகாரங்களும் கொடுக்கப்படும். ஐஜின்னு சொல்றவருக்கும் போலீஸ் ஒரே ரேங்க் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, தேவனோட இன்னும் அரசாண்டு, இந்த இன்னும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இன்னும் அதுல அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான் என்று யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறான். இங்க என்ன பார்க்கிறோம் பாத்தீங்களா? அவன் இன்னும் தேவனோட அரசாண்டு. அப்படின்னா நான் ஒரு முறை உத்தமத்தில் உறுதியா நின்றால் சாகர வரைக்கும் உத்தமத்தில் உறுதியா நிற்பனை தவிர இன்னும் இன்னும் என்றுதான் போவேனே தவிர இதை விட்டுவிட முடியாது. அதுபோல நான் தேவனோட அரசாளுகிறேன். அவரே அரசாட்சியினுடைய பங்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் மனிதர் மாதிரி ஆதிக்கம் செலுத்தி அந்த ஆளுகையை பயன்படுத்த துருவயம் பண்ணல அப்படின்னு சொல்லி அது நல்லா இருக்குது, அதனால மற்றவங்களும் ஆசிரியப்படுறாங்கன்னு சொன்னா அந்த ஆளுகையை நான் ஏன் விடணும் அப்படி சொல்லி அவன் அந்த ஆளுகையை தொடர்ந்ததுனாலதான் இன்னும் தேவனோடு அவன் அரசாண்டு அப்படி சொல்லி இந்த யோபு மனைவி கூட சொல்றாங்க, இன்னும் நீர் உங்களுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரோ அப்படின்னு யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாங்க. விசுவாசிகள் வாழ்க்கையில இன்னும் 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 பின்னால போகக்கூடாது, இன்னும் இன்னும் என்று முன்னால போகணும். விசுவாசத்தின் வர்த்தனை அப்படி சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டு இந்த அதாவது யூதாவை பற்றி வாசிக்கும் போது அந்த ஒரு குறிப்பு போன வாரம் சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா? இன்றைக்கு அவன் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையா இருக்கிறான். அதுல இந்த இன்னும் கூட சேர்த்தா தப்பு கிடையாது, அதுதான் உண்மை. அவன் இன்னும் பரிசுத்தவான்களோட உண்மையா இருக்கிறான். என்றைக்கு யோபு கர்த்தரை அறிந்தாரோ அன்றிலிருந்து மரணம் வரையில் அவருக்கு டபுள் லைஃப் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லணும். இரட்டை வாழ்க்கை. உலகத்துல யாராவது ஒரு மனுஷனுக்கு இரட்டை வாழ்க்கை கொடுப்பாங்க, இரட்டை தண்டனை வேண்டா கொடுப்பாங்க நீதிமன்றத்துல. ஆனால் ஆண்டவர் 2 வாழ்க்கை கொடுத்தது போல தெரியும். என்னது? 10 பிள்ளைகள் பிறந்தாங்க, 10 பிள்ளைகள் இறந்து போனாங்க. அப்புறம் 10 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுவும் யோபு சரீரமெல்லாம் புண்படிச்சு வியாதி பிடிச்சு
அந்த அம்மா 6 ஆண்டு காலம் புருஷனோட சேர்ந்து அந்த அம்மாவும் எலும்பு தோலுமா மாறிட்டாங்க. யோபு எலும்பு தோலுமா மாறிட்டார். இனி அவங்க சரீரம் பலனடையும், குடும்பம் ஆவாங்க, பிள்ளை வேறு பெறுவாங்கன்னு சிந்திக்கவே மருத்துவத்துறையில நம்பவே முடியாது. அப்புறம் அவனை இரட்டை வாழ்க்கை என்றே சொல்லலாம். 4 தலைமுறைகளை கண்டான். ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். தேவன் எவனுக்கும் கடனாளி அல்ல, நம்முடைய உத்தமத்துல நான் உறுதியா இருந்தால். அப்போ இன்னும் அவன் பரிசுத்தவான்களோடு அரசாண்டு அப்படி சொல்லலாம். அதாவது பரிசுத்தவான்களோட அவன் உண்மையா இருக்கிறான் அப்படின்னு ஆவியானவர் இங்க எழுதியிருக்கிற காரியத்தை பாத்தீங்களா? பரிசுத்தவான்கள் இல்லை, அவருடைய ஐக்கியம் இல்லை, உறவு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உண்மை அவனுக்கு வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? பரிசுத்தவான்களோட சேர்ந்ததுனாலதான் அந்த பரிசுத்தவான்களுடைய உண்மை இவனுக்கு வந்து இந்த உண்மை அனைவருக்கு போனது என்று இந்த வசனத்திலிருந்து நான் விளக்கம் சொல்லலாம். தனித்த விசுவாசம் என்று சொல்லுகிறது ரொம்ப 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 ஆபத்தான, எவ்வளவு பெரிய பரிசுத்தவானையும் தலைகீழ மாத்திரும். அதாவது பலத்த விசுவாசியா இருந்திருக்கலாம், பலத்த ஊழியக்காரனா இருந்திருக்கலாம், பெரும் பெரும் அற்புதங்கள் நடந்திருக்கலாம், அந்த தனி மனுஷன் மூலமாக ஒரு தேசம் கூட மனம் மாறி இருக்கலாம். ஆனா தனிச்ச விசுவாசம் எனக்கு போதும், இந்த விசுவாசிகளுடைய ஐக்கியமெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு முரட்டு தைரியம் வந்தா அல்லது புத்தீனமா செய்தா என்ன நடக்கும் தெரியுமா? அதனுடைய முடிவு ரொம்ப சோகமா இருக்கும். பரலோகம் நஷ்டப்படாது. ஒரு விசுவாசி எந்த காரணத்தை கொண்டு நரகத்துக்கு போகணும் பைபிள நான் இதுவரைக்கும் படிக்கல. ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவான். அதை பற்றி நான் விளக்கம் ஒரு முறை நான் பேசலாம்னு நினைச்சிருக்கேன். சிம்சோனை பாருங்கள், அவன் தாய் தகப்பனாருடைய உறவுல இருந்தான். அவங்க சொன்னாங்க, ஏண்டா பெலிசி இடத்துல போய் பெண்ணு கேட்கறிய, நம்முடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல பெண் இல்லையா? ஒத்த கால நின்று கட்டுனா அவளை கட்டுவேன், இல்லைன்னா அவன் தூக்கு மரத்துல கைத்து கட்டுன்ற மாதிரி பேசினான். ஆனா ஒத்தைக்கு ஒரே அப்படி ஏதாவது மடத்தனமா செஞ்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி அந்த பொண்ணை கட்டி வச்சாங்கன்னு தெரியலங்க. 7 நாள் அடமலை மாதிரி அழுதுட்டு இருந்தா. பெண்களை தான் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சரித்திரம். இவன் ஆம்பளை வீட்டை விட்டு ஓடி போனான். திரும்பி வந்த போது அதற்குள்ள அவனுடைய நண்பனுக்கு தகப்பனாரு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டார். வாழ்க்கை போச்சு. அதற்கு பின்னால ஒரு வேசின்னு தெரிஞ்ச பெண்ணு இருக்கிற இடத்துக்கு போறான். அப்புறம் தெளிலாட சிநேகமா இருக்கிறான். அவன் மடியில படுத்திருந்தான்னு கூட பைபிள் எதை மறைக்காது, நடந்த காரியத்தை அப்படியே எழுதும். தாவீது செய்த பாவத்தை கூட அப்படித்தான் எழுதியிருக்கு. அவன் மகன் செய்த கோர பாவத்தை கூட பைபிள் எழுதியிருக்கு. இந்த அசிங்கங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது இருக்காங்க. அதுக்கு பின்னால அவங்க தாய் தப்பனாடைய உறவு அவனுக்கு இருந்ததா? அவன் செத்து போன ஒரு தாய் தப்பனவரது அடக்கம் பண்ணாங்க இருக்குதா? அவங்க தாய் தப்பமா 2 பேர் நெஞ்சு படிச்சு இறந்தாங்களா எனக்கு தெரியாதுங்க. இந்த எஸ்டேட்ல ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க எஸ்டேட்ல ஸ்டாஃபா குடும்பமா இருந்தவங்க. இந்த பெண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க விரும்பாத அந்த நபரை அப்ப வேலைக்கு கூட வரல. இந்த பெண்ணு அந்த வீட்டுக்கு போயிடுச்சு. தகப்பனார் தாயாட்டு கேட்க, அந்த தகப்பனார் பெரிய எதிர்பார்ப்போட இருந்திருக்கிறார். அவர் அந்த ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்ததுனால இப்படி நடந்து போச்சேன்றத, அதாவது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சு காது வெளியே, மூக்கு வெளியே, வாய் வெளியெல்லாம் ரத்தம் வந்து இறந்தே போனார். ரொம்ப கொடுமை. இங்க பாத்தீங்கன்னா அது அப்படி இவங்க 2 பேரும் விசுவாசிகள் இருந்தாலும் அது நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க சரித்திரத்தை காணும். அவனுடைய முடிவு அப்படியே நடக்கணும். அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணித்தான் அவனை அடக்கம் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த எல்லாம் விழுந்து அவன் செத்து போனான். கடைசியில் அவனை அடக்கம் பண்ணது புறஜாதிகள் தான் அடக்கம் பண்ணிருக்கணும். ரொம்ப கொடுமை, தனிச்ச விசுவாசம். அப்புறம் இவனை பற்றி கூட சொல்லலாம். யாரு? லோத்து. அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிற்பாடு மனைவி வந்து விசுவாசின்னு சொல்ல முடியாது. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கன்னு பைபிள் எழுதியிருக்குது. பிள்ளைகளும் போச்சு.
அங்க போய் என்னவோ அங்க ஒரு அவனுக்கு வேலையெல்லாம் கிடைச்சது, பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தெல்லாம் ஒழுங்கெல்லாம் நிச்சயம் பண்ணாங்களோ தெரியாதுங்க. அதனாலதான் போய் கூப்பிட்டாரு, இங்க வந்திருக்க மருமகன்மார்களே. ஆனா கடைசியில் பாத்தீங்களா, தலை கால் தலையில அடிக்கிறது மாதிரி, ஜீவன் தப்ப ஓடிப்போ நிக்காத. அவனுடைய சரித்திரம் அப்புறம் கேவலமான சரித்திரம் இருக்கு. இது தனிச்ச விசுவாசம். எலியாவை பாத்தீங்களா, ஒரு பார்ப்புகள் தீர்க்கதரிசி, அந்த ஆகாபு யேசபேலுக்கு எதிரா சவால் விட முடியுமா? ஒரு தனி மனுஷன் கொண்டு வா, அந்த 450 தீர்க்கதரிசிகள் பாகாலுக்குள்ள பந்தியில சாப்பிடுறவங்க, மற்ற தீர்க்கதரிசி கொண்டு வா, நான் ஒருவனா இருக்கிறேன், 2 காலையில கொண்டு நான் துண்டு சுவைக்கிறேன், அவன் காலையில துண்டு சுவைக்க சொல்லு, முதல்ல அவங்கள ஜெபம் பண்ண சொல்லு. ஒண்ணும் நடக்கல, இவன் ஜெபம் பண்ண. அக்னி 2 காலில் குந்தி நடந்தவங்க கத்தர தெய்வம் முகங்குப்புற விழுந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, அவனை முத்தம் செய்யாத 7000 பேர் எனக்கு இஸ்ரவேல்ல மீதியா வச்சேன் அப்படின்றது இந்த தேவனுடைய மனுஷனுடைய எழுப்புதலுடைய சந்தர்ப்பத்தில் நடந்த காரியம். ஆனால் இந்த அம்மா ஒரு மிரட்டதான் விட்டா, நாளைக்கு பாரு கழுத்து இருக்காது, வெட்டி போடுவேன், சொல்லத்தானே செய்தா. செய்தி கேட்டானோ இல்லையோ, மடம் சொல்லி ஒருத்தருடைய ஐக்கியம் நீ வேண்டாம் அப்படி சொல்லி வேலைக்காரனை கூட்டிட்டு அவனையும் ஒரு இடத்துல பாட்டிட்டு உள்ள போயிட்டான். இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் மாதிரி காட்டுக்குள்ள சொல்லிட்டு போனாவது இந்த வேலைக்காரன் இடத்துக்கு தான் போயிருப்பாருன்னு சொல்லுவான். ஒன்றும் சொல்லல. தேவதூதன் 2 முறை அடையும் தண்ணீர் வைக்கவில்லைன்னு கத்தி செத்துருப்பான். ஒரு பார்ப்புகள் தீர்க்கதரிசி. தனிமையினுடைய ஆபத்தை பார்த்தீங்களா? அப்புறம் பார்க்கிறோம் யோனா, அவர் தனி மனிதனாய்த்தான் போறாரு. எங்க நினைவேக்கு ஆண்டவர் சொன்னபடி அவங்க உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க முதலான வசதிகள் எல்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வானத்தை நோக்கி அபயமிட்டாங்க. கைகளுடைய கொடுமையை விட்டு பொல்லாத வழியை விட்டு திரும்பினாங்க. நான் மனுஷன் நல்ல தேவனாய் இருக்கிறேன், அவருடைய கிரிகளை பார்த்து நான் அழிக்க மாட்டேன்னு விட்டுட்டார். இவன் போய் எதிர அந்த பட்டணத்துக்கு எதிர உட்காந்து எப்ப இந்த பட்டணம் அழியும் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறானே, நான் மரண பரிந்த எரிச்சலா இருக்கு நல்லது அப்படின்னு ஆண்டர்கிட்டே பேசுறான். நம்ம புள்ள அப்படி பேசுனா ஓங்கி கணத்துல அறையலாம எண்ணம் கூட வரும். ஆண்டர் ரொம்ப அன்புள்ளவர். பாத்தீங்களா, இது தனிச்ச விசுவாசத்தினுடைய காரியம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல புதிய பாடல படிக்கும்போது, அந்த தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து என்னை விட்டு தெசலோனிக்கே போய்விட்டான். அப்புறம் என்ன செய்தான்? உலக மனுஷனா போனான். அவனுடைய கிரிகளை ஒன்றை ஆண்டவர் ஆசிரிக்க முடியல. அந்த வார்த்தையோட முடிஞ்சதா, என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே போய்விட்டான் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. இந்த தனிச்ச விசுவாசம் என்று சொல்றது எப்பொழுதுமே ரொம்ப ஆபத்துங்க. அதனாலதான் இங்க அவர் என்ன செய்திருக்கிறான், ஒன்று தேவனோடு உறவு, அவரோட நான் அரசாளுவேன். அவர் எனக்கு அவருடைய இரக்கத்தினால பிச்சையாய் ஆளக்கூடிய திறமை எனக்கு கொடுத்திருக்கிறார். முதல் மனுஷனை கடவுள் படைக்கும் பொழுது மண்ணினால உருவாக்கி நீ சகலத்தையும் ஆண்டுகொள் அப்படி சொன்னாரு. அந்த ஆட்சியே பாவத்தினால விழுந்து போச்சு. இப்பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்கிற நிலைமை இந்த ஆட்சியை தருகிறார். உலகத்தை ஆளும்படி, உலகத்திலே ஆசா பாசங்களை, உலகத்தினுடைய சிற்றின்பங்களை, பாவங்களை நாம் ஆளுகிறோம், மேற்கொள்கிறோம். அப்படித்தான் சொல்லணும். பரிசுத்தவான்களோட அரசாண்டு பாருங்கள். இவன் பரிசுத்தவான்களோட என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தால், அதுல தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விசுவாசியுடைய ஐக்கியத்தை நான் ஒருபோது விடக்கூடாது. அது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தால் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு. எபேசியருக்கு நிறுவம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, சகல பரிசுத்தவான்களோடும் கூட, தனிச்சு என்றல்ல, ஏதோ சில பரிசுத்தவான்களோட கூட இல்லை, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும்
சகல பரிபூரணத்தினால நிரப்பப்படவும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. தனிச்ச விசுவாசத்தினாலே இந்த கிறிஸ்துவனுடைய அளவற்ற அன்பான ஐஸ்வர்யத்தை நாம் அறிய முடியுமா, அனுபவிக்க முடியுமா? அதனால ரொம்ப அருமையாக பவுல் ஆவியான ஒரு உதவியோடு சொல்கிறார், சகல பரிசுத்தவான்களோடு கூட. பிலமோன் எபிரேயர்ல புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அதுக்கு முந்தி கூட 2 தீமோத்தேயு, அதுக்கு முந்தைய 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:22 அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, அது நீ தனிச்சு செய்ய வேண்டிய காரியம். அதே சமயத்துல சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்போ கர்த்தரை தொழுதுகளவர்கள் எனக்கு வேண்டாம், ஆராதனை வேண்டாம், நான் முந்தியெல்லாம் செய்தேன், இப்ப ஏதோ சங்கடம், ஆண்டவர் மேல சங்கடம், சபையின் மேல சங்கடம், ஆனா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீதி விசுவாசம் அன்பு சமாதானம் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்க. பாத்தீங்களா, இவன் பவுலுக்கு உடன் ஊழியன், இன்னொரு பவுல் என்று சொல்லலாம். என்னை போல மனதுள்ளவன் என்னை போல கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. ஆனால் கர்த்தரை தொழுகளுடனே விசுவாசிகள் கர்த்தரை தொழுகிற அவர்களுடனே நீ என்ன செய்யணும்? அவங்க நீதி, அவங்க விசுவாசம் உள்ளவங்க, அன்பு உள்ளவங்க, சமாதானம் உள்ளவங்க, அதை அவங்க மூலமாக அவங்களிடத்திலிருந்து நீ பகிர்ந்து கொள். உன்னால அவங்க அந்த நன்மைகளை பெறட்டும், அவங்களால நீ அந்த நன்மை பெறுன்னு சொல்லி விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை பற்றி அவ்வளவு சொல்றார். பிலமோன் 4ஆம் வசனத்துல பார்த்தால் எபிரேயருக்கு முந்தின புத்தகம் பிலமோன்ல வாசிக்கும் போது, சகல பரிசுத்தவான்கள் மேலும் உள்ள உமது அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். சகல பரிசுத்தவான்கள் மேல உள்ள உமது அன்பு. தாவீது ராஜா கூட சங்கீதத்துல சொல்லுகிறார், உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். இப்ப நம்ம ஒரு இடத்துல கொஞ்சம் பேர கூடுறோம், இந்தியாவிலையும் அங்கங்க மாநிலங்கள்ல கூடுறாங்க. உலகம் எல்லாம் விசுவாசிகள் 5 கண்டத்திலும் விசுவாசி இருக்கிறாங்க. இவங்களோட நமக்கு ஆவிக்குரிய பிணைப்பு உண்டு, ஆவிக்குரிய ஐக்கியம் உண்டு. அவர்களோடு கூட சேர்ந்துதான் நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய அன்பை ஆழம் நீள அகலம் உயரத்தை அறிகிறோம். அவளோடு கூட சேர்ந்துதான், அகில உலகத்தில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்துதான் நாம நீதி விசுவாச அன்பு சமானத்தை நாடி அடைய முடியும். அப்போ போன காலத்துல ஒருவேளை விசுவாசியுடைய ஐக்கியத்தை விட்டிருந்தால் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியதான், அது நடந்து போச்சு. அதனால பவுல் சொல்லுகிறார், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி. நான் இந்த விசுவாசியுடைய ஐக்கியத்தை விடக்கூடிய எத்தனையோ சோதனைகள் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்தது. ஊழியக்காரனாக வால்பாறைக்கு வந்த ஒருபாடு கூட நான் சபையை கூட விட்டுலாமான்னு கூட முடிவெடுக்கிற சூழ்நிலையெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் அது எப்படி முடியும்? சபை இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் சபை இல்லை. நான் ஊழியக்காரனா வருவதற்கு முந்தி சபை எனக்கு வேணும், எனக்கு சபை வேண்டும். அதனால மதுரையில் இருந்த நாட்களில் சபை ஐக்கியத்தை நான் விட்டதில்லை. இங்க வந்த பிற்பாடு, அதாவது வியாதியினால பிரயாணத்துல போன சில சங்கடங்களினால தேவனுடைய மக்களோடு கூட நான் ஆராதனையில கலந்து கொள்ள முடியாதபடி இருந்திருக்கிறேன். ஆனால் விசுவாசிகளை மறக்க முடியுமா? அவரிடத்துல நான் அன்பு செலுத்தாமல் இருக்க முடியுமா? அவர்கள் மூலமாய்த்தானே நான் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிய முடியும். அவள் மூலமாய்த்தானே இந்த நீதி விசுவாச அன்பு சமானத்தை அடையும்படி நாட முடியும். 139ஆம் சங்கீதம் 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமானது, எத்தனைன்னா அது எத்தனை தான். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறார். இது முடியுமா? ஒருமித்திருக்க முடியுமா என்று கேட்டால், அப்போஸ்தலர் 4:32 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார்
ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே மனசு, ஒரே இருதயம். ஊழியம் என்றால் அனலா இருப்பாங்க, ஜெபம் என்றால் அனலா இருப்பாங்க. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்றால் நாள் அந்நிய ஐக்கியம் என்று சொல்ற காரியத்தில் விட மாட்டாங்க. அதனால விசுவாசியுடைய ஐக்கியம், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்று சொல்லுகிறது, அவன் பரிசுத்தவான்களோட உண்மையா இருக்கிறான். ஓசியா 11ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் பின்பகுதியில பரிசுத்தவான்களோட உண்மையா இருக்கிறான். நான் விசுவாசிகளாக மாறும் பொழுது 33 காரியம் நடக்குது என்று நான் சொன்னேனே, அதுல ஒன்றுதான் முந்தி நான் பாவியா இருந்தோம், நம்ம பரிசுத்தவானாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த உண்மை அவனுக்கும் அதே சமயத்தில் நமக்கும் வர வேண்டும் என்றால் முதல்ல தேவனை அறிய வேண்டிய நிலைமையில் அறிய வேண்டும். அதோடு நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உடன் விசுவாசிகளை அறிய வேண்டிய நிலைமையில் அறிய வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் காட். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், உண்மையுள்ள பிரதான ஆசாரியன் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. உண்மையுள்ள பிரதான ஆசாரியன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோடத்திலிருந்து உயிர் திறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமான இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் உண்மையுள்ள சாட்சி. பழைய ஏற்பாட்டில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இவரை நம்பித்தான் வாழ்ந்தாங்க. ஜீவ தண்ணீரான அவரை குடித்துத்தான் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணினார்கள். அது 1 கொரிந்தியர் 10 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு. அப்ப இந்த யூதா தேவனை அறிந்தான். நாமளும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் இல்லையா? இன்னொன்று, பரிசுத்தவான்களோட உண்மையா இருந்தான் என்று சொன்னால், பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரே குணசுபாவங்களுடையவர்களா அப்படின்னு கேட்டா அது இல்லை என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இதுல யார் அப்பாற்பட்டவங்க? நமக்கு உள்ளே பாவம் உண்டு, நாம் பாவம் செய்கிறோம் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வேலைக்காரன் சொல்லுகிறத நீ கேட்காத, அவன் நிந்திக்கிறான்னு கேட்காத. அநேக முறை நீயும் மற்றவர்களை நிந்தித்தா என்று உன் மனதுக்கு தெரியுமில்ல. அவன் நிந்திக்கிறான்னு என்னமோ பெரிய குற்றம் சொல்ற, நீ அநேக முறை மற்றவர்களை நிந்தித்தா என்று உன் மனசுக்கு தெரியுமில்ல. சம குற்றவாளிகள் நீங்களும் நான். சில வேளைகளை பரிசுத்த வாழ்க்கை செய்யறோம், சில சமயத்துல தவறான வாழ்க்கை செய்யறோம். ஆனா மன்னிக்கிற குணம். 7 முறை ஒரு சகோதரன் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தாலும் அவன் வந்தான்னா அவனை மன்னின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்முடைய ஆண்டவர் ஆரம்பத்தில் அவரிடத்துல எப்படி அன்பு வைத்தாரோ, சீசரிடத்துல முடிவு பரியந்தம் அவரிடத்துல அன்பு வைத்தார். அவங்க எல்லாரும் ஆண்டவரை பிடிக்கும் போது ஓடி போறாங்களே, இவங்களை நேசிக்கலாமா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, தங்கள் எவன் பெரியவன் கேட்கிறாங்களே, அப்படி செய்யலாமா? ஆண்டவர் இவங்களை நேசிக்கலாமா? ஆண்டவரே நீர் கடினமா பேசுற, யார் இந்த உபதேசம் கேட்பாங்க? கடினமான உபதேசம் அப்படி சொன்னாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. நம்மளோட இருந்துட்டு நம்ம பிரசங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்களே, ஆண்டவர் கோபம் வந்திருக்கணும்ல. பலவிதமான குறைபாடுகள் சீசரிடத்துல இருந்தாலும், எப்படி சூரியன் எப்பொழுதுமே எல்லாருக்கும் வெளிச்சம், நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்குதோ, நீதி உள்ளவர் பேரும் அநீதி உள்ளவர்களும் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அன்புள்ள தெய்வம் அவர் எல்லாரும் பேர்ல சமத்துவமான அன்புள்ளவர். நான் எப்படி கைவிடுவேன்? மனுஷனை கட்டி இருக்கிற அன்பின் கயிறுகளால் அவனை இழுத்தேன், நான் மனுஷனால தேவனாயிருக்கிறேன் சொல்றார். யூதாஸ் கூட காட்டி கொடுக்க வருகிறான், சிநேகிதனே அப்படின்னு கேட்கிறாரு. நான் இத்தனை வருஷ ஊழியத்துல சில வேலைகள்ல விசுவாசிகள் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை பற்றி மன வருத்தப்படுவேன், சில சமயத்தில் கோபப்படுவேன், அதெல்லாம் உண்டு. ஆனால் அவர்கள் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவர்கள் இல்லை என்று நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த 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 உண்மை உள்ளவனா இருக்கிறேன் அந்த விஷயத்துல.
தவறு கண்டா உடனே கண்டிக்க மாட்டேன். இப்ப நம்ம பிள்ளைகிட்ட ஓயாம கண்டிச்சுட்டு இருந்த பிள்ளைய நம்மகிட்ட அப்புறம் நம்மள தகப்பனார் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா விடக்கூடாது. ஒரு முறை 2 பேரும் பட்டயத்தை எடுத்துட்டு போய் சிமியோன் லேவி தன்னுடைய சௌகரிய கருத்தான் இருக்க அந்த 2 பேரையும் கொண்டு அந்த ஊரை அழைச்சிட்டு வந்தாங்களே, அவ பாய்ப்புகளா நம்ம கொஞ்சம் ஜனமாச்சு இப்படி நீங்க செய்யலாமான்னு தகப்பன கோபத்தோட பேசினார். மற்ற பிள்ளைகிட்ட ஒண்ணுமே பேசல. ஆனால் ஆண்டவரே இவங்களை பேசி இவங்களுடைய குணத்தை மாத்திரக்கு எனக்கு ஒரு தருணம் கொடுக்கணும், அது அவங்களை திருத்தாம சாவப்படாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில அவருக்கு மரண வேலை வரும்பொழுது கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருவனுக்கும் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதில் பாத்தீங்கன்னா தப்பு செய்தவங்களுக்கு சொல்லி அந்த தப்புக்குள்ள தண்டனையும் அங்க சொன்னதை நீங்க பைபிள வாசிக்க முடியும். அப்போ சகோதரர்கள் பரிசுத்தவான்கள் அவர்கிட்ட பல குறைகள் இருக்கிற உண்மைதான். இப்ப நம்ம குடும்பத்துல பிள்ளை இருக்காங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட எவ்வளவு குறைய நம்ம பாக்குறோம். பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? வீட்டை விட்டு துரத்திடுவீங்களா? இல்லையா? இதே போலதாங்க. அதாங்க தேவட திருச்சபை. நான் போன காலங்கள்ல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் கெடுபடியா இருப்பேன் சபை விஷயங்கள்ல. அப்ப எனக்கு அனுபவம் குறைப்பு. ஆனா இப்பொழுது அனுபவத்துல முன்னேறி வந்திருக்கனால களை பிடுங்கும் பொழுது நல்ல நல்ல கோதுமை மணியும் பிடுங்கப்படும். அதனால களை பிடுங்கிற காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம், அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் விட்டுருணும். கூட இருந்துகிட்டே தொந்தரவு யூதாஸ்க்கு வரது குழி தோண்டுனான்னா அவனுக்கு ஆண்டர் குழி தோண்டுவார்ன்றது எனக்கு தெரியும். ஒத்துழைச்சு இருந்தான்னா ஆண்டர் சந்தோஷமா ஊழிச்சிருப்பார். அதனால பரிசுத்தவான்களோட உண்மையா இருக்கிறான். ஒருவேளை இவனுடைய உண்மையை பார்த்து மற்றவர்கள் மாறி இருக்கலாம், அவங்ககிட்ட உண்மை இல்லாம இருந்தா கூட. ஆனால் விசுவாசியுடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். இங்க பாருங்க, உலகில் உண்மையான ஆட்கள் உண்டா அப்படின்னு கேட்டா நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டு இந்த கேள்வியோட சேர்த்து இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? கண்டுபிடிக்கலாம். அது ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீ குணசாலி என்பதை என் ஊரார் எல்லாரும் அறிவார்கள் அப்படி சொல்லி திருமணம் செய்கிறதுக்கு முந்தையே போவாஸ் ரூத்தை பற்றி சொன்னதை நான் பார்க்கும். அப்புறம் நம்ம என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? சங்கீதம் 12:1 உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்தர்ல குறைந்திருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணிவிடலாம், உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்தர்ல குறைந்திருக்கிறார்கள். அது விசுவாசிகளை பற்றி சொன்ன வார்த்தை அல்ல. நீண்ட பல வருஷங்களை கவனிச்சீங்கன்னா அவங்க உண்மையாத்தான் இருப்பாங்க, ஆனா சொல்ல முடியாதுங்க. அந்த உண்மையுள்ளவர்களும் கூட விழுந்து போகிற சரித்திரங்கள் எல்லாம் உண்டு என்று உலகத்துல சொல்றாங்க. 25 வருஷ காலமா ஒரு குடும்பத்துல பழகின ஒருவன் நண்பனை போல இருந்தவன் அந்த குடும்பத்துல இருந்த ஒரு பெண்ணை கெடுத்து போட்டான்னு சொல்லி அந்த கெடுக்கப்பட்ட பெண் சொல்றா 25 வருஷம் இந்த மனுஷன் என் கூட பழகுறான் இந்த குடும்பத்துல வந்து, ஆனா இவன் இப்படி செய்வானா நினைக்கவே இல்லைன்னு சொல்றான். அப்புறம் இன்னொரு மனுஷனை பத்தி தெரியும், நீண்ட வருஷ காலமாக நேர்மையா இருந்த மனுஷன், உண்மையா இருந்த மனுஷன், திருமணம் நடந்த பிள்ளைகள்லாம் இருக்குது. கடைசியில ஒரு 2வது திருமணம் செய்யறதுக்கு செய்ய விரும்பி 2வது திருமணம் செய்யறதுக்கு யாரும் தடை செய்ய முடியல. அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொன்னார்னா, ஏன் நான் 2வது திருமணம் செய்யக்கூடாது? நான் நம்புகிற ஒரு தெய்வம் 2 மனைவி வச்சிருக்கதா சொல்றாங்க, நானும் ஏன் செய்யக்கூடாது? மற்றவங்களும் கப் சுப் ஆயிட்டான். அலுவலியில உண்மையுள்ள மனுஷனா இருந்தவங்க அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆபிரகாமை, அதாவது ஆதாமை அயர்ந்த நித்திரையை அடைய பண்ணி அவருடைய விழாவில எலும்பு ஒன்றை எடுத்து ஏவாளத்தான கொண்டு வந்தார். 2 பெண்ணை கொண்டு வரல. இந்த சட்டம் எல்லா மார்க்கத்துல உண்டு. ஆனால் அவர் சொல்றார், நான் 2 மனைவி கட்டினால் என்ன தவறு? இந்த மனிதர்கள் நம்பவே முடியாது. ஆனால் தேவனுடைய மக்கள் பரிசுத்தவான்களோட உண்மையா இருக்கிறான் என்று சொன்னால், இந்த உண்மை ஒன்று கர்த்தரை பார்த்து வர்ற காரியம், 2வது யாரை பார்த்து வர்ற காரியம்? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் பார்க்கும்போது அவங்க இவ்வளவு உண்மையா இருக்கிறாங்களே இன்னென்ன காரியத்துல, அப்ப நாம ஏன் உண்மையா இருக்க கூடாது? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்க உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டது.
என்று அந்த குருது சபையை பற்றி தான் சொல்றார். அந்த ஜாக்கிரதை என்று சொல்வது சாதாரண நம்மளை போல ஜாக்கிரதை நீங்க நினைக்கிறீங்களா, வழக்கெடுக்கிறீங்களா? கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தோம், திராணிக்கு மிஞ்சி தாங்களே கொடுக்க மனதுள்ளவர்கள். அப்படித்தாங்க மக்கதோனியால் இருந்தவங்களும் செய்தாங்க, இந்த கொருந்து மக்களும் அதாங்க செய்தாங்க. அவங்க ஜாக்கிரதை அநேகர் எழுப்பி விட்டுட்டு சொன்னா அவங்கள போல தரித்திரம் உள்ளவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய வசதி உள்ளவங்களும் தாராளமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த லேவி இவன் உண்மை உள்ளவனா இருந்ததுனால இவன் மூலமாக எத்தனை பேர் இந்த உண்மையான வாழ்க்கையை செய்தார்கள் என்று அது பரலோகம் ஒரு நாளை வெளிப்படுத்தும். இப்ப நான் கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் நான் கொண்டு வர்றேன், அதை எடுத்து வாசிக்க நல்லது என்று நினைக்கிறேன். நமக்கு நேரம் இருக்கிறதுனால சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு போறேன், மற்றதை எடுத்து வாசிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆபிரகாமை நீர் உண்மை உள்ளவன் என்று கண்டு என்று நெகேமியா சொன்னதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்று கண்டாராம். அவன் செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ அவனுடைய சரித்திரம் எழுதப்படுகிறது. இவர் எழுதினவருக்கும் சந்தேகம் கிடையாது. அப்பன்றாம் ஆபிரகாம் பிரஜாதிகள் இருந்து வந்தவன், ஆனால் அவன் இருதயத்துல உண்மையுள்ளவனா இருந்திருக்கிறான். இருதயம் வாயில இல்ல, நம்முடைய இருதயத்துல தான் அந்த இடம் பிடிக்கணும், இருதயத்துல தான் அந்த உண்மை வெளிவரணும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் சங்கீதம் 18:23 வாசிக்கும் போது முதல் அந்த வசனத்துல சாலமோன் ராஜா தன்னுடைய தகப்பன் உண்மையா இருந்தான் என்று சொல்றார். இரண்டாவது, தாவீதே தன்னுடைய உண்மையை பற்றி அவரே சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் கேள்வி. விசுவாசத்துல வந்தோம், பல வருஷங்கள் விசுவாசத்துல இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நம்ம விசுவாசின்னு சொல்றோம். ஆனால் மற்றவர்கள் நம்முடைய உண்மையை பற்றி என்ன சொல்லுவாங்க? நம்முடைய குடும்பத்தின் அவர்கள், அதோட நம்ம சபையை சேர்ந்தவங்க, அவங்க சொல்றதுல குறைவு இருக்கலாம், அதிகப்படுத்தி சொல்லலாம். ஆனா நம்முடைய இருதயத்துக்கு நல்லா தெரியும் நாம எவ்வளவு உண்மை இல்லவங்க. அப்ப 2 பேருடைய சாட்சி. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜா பயங்கரமான வியாதி, ராஜ பிளவின்னு சொல்றாங்க. இதுக்கு உலகத்துல மருத்துவமே கிடையாது. தீர்க்கதரிசி ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பற்று போடுங்கள், வியாதி நீங்கி பிழைப்பான். அப்போ பிழைக்கிறதுக்கு முந்தி இன்றைக்கு ராத்திரிலேயே என்னை பாவிலிருந்து அவிழ்த்து விடுகிறேன், நான் காலையில இருக்க மாட்டேன், நம்மட்டை போல புலம்புகிறேன் அப்படி சொல்லி அழுகிறார். பெரிய ராஜா, ஆண்டவர் பேர்ல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சவர். பஸ்கா சாலமோன் காலத்துல கூட அப்படிப்பட்ட பஸ்கா ஆசரிக்கவில்லை, அவர் ஆசரிக்கிறதுக்கு ஒழுங்குபடுத்தின மனுஷன். ஜெயிக்கும் போது ஒரு காரியம் சொல்றார், ஆண்டவரே எனக்கு வாழ்வு தரணுன்ற காரணம் ஒன்று, என் குடும்பம் தான் நடத்திருந்து கூட, ஏன்னா நீ உன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி என் குடும்பம் ஒழுங்குபடுத்தப்படல. இன்னொன்று, நான் இன்னும் இருந்தால் நான் உண்மையை நிலநாட்டுவேன், பாதுகாத்துக் கொள்ளுவேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்னுடைய உண்மையை பார்க்கிறேன் இல்லையா? அழுது ஜெபித்த பொழுது, ஆமாப்பா நீ உண்மையாத்தான் இருந்த. என்ன காரியத்துல? என் பேர்ல விசுவாசம் வைக்கிற காரியத்துல, இந்த பஸ்கா ஆராதனை நடத்தின காரியத்துல இதெல்லாம் உண்மையா இருந்தே இல்லையா? அதனால உயிர் பிச்சை. உனக்கு 15 வருஷம், நீ 15 வருஷம் கேட்கல, உனக்கு 15 வருஷம் தேவை எனக்கு தெரியும். ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. எசேக்கியா ராஜா தன்னுடைய உண்மையை பற்றி சொல்றார். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 22:7 அங்க ஆலயத்தை பழுது பார்க்கிற காரியமாக பணங்கள் எல்லாம் அதாவது உண்டாக்கி ஏராளம் தாராளமான பணங்கள் எல்லாம் வந்து வேலை செய்வருடைய கரத்துல கொடுத்து, அதாவது அந்த வேலையை கண்காணிக்கிறவருடைய கரத்துல கொடுத்து, நீங்க இந்த பணத்தை வேலை செய்யறவங்க கொடுத்து காரியங்களை செய்யுன்னு சொன்ன பொழுது, அந்த பணத்தை பெற்றுக்கொண்டவங்க ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை உண்மையா செலவு பண்றாங்க. இது ராஜாவுக்கு காது கேட்டினது. உடனே ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க இவ்வளவு நாட்களை கவனித்த போது ரொம்ப உண்மையா அந்த காரியத்தை செய்யறாங்க, அதனால எந்த காரணத்துக்கு கூட அவங்க கணக்கே கேட்க வேண்டாம், கணக்கு கேட்கற நேரத்தை செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய கணக்கு பார்க்கிற வேளையில நம்முடைய உண்மையை கண்ட ராஜாவை இப்படி சொன்னாரா, இனி நாம யாருமே
கணக்கு வழக்குல எந்த விதமான குறைபாடு பண்ணக்கூடாது. ஆலயத்துக்கு கொடுக்கப்பட்ட பணம் ஆலயத்துக்கு அதுக்கு செலவு பண்ணப்பட வேண்டிய, குடும்பத்துக்கு செலவு பண்றதில்ல, தனிப்பட்ட நபருக்கு செலவு பண்றதில்ல, அது ஆண்டுடைய காரியத்துக்கு செலவு பண்ண சொல்லி அதுல உண்மையாக விசாரித்தாங்க நீடி. அதோட எரேமியா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அதாவது என்னுடைய வார்த்தை உள்ளவன் எவனோ அவன் உண்மையா சொல்லுவானாக என்று ஆண்டவர் யார மனசுல வச்சு சொன்னா தெரியுமா? எரேமியாவை மனசுல வச்சு தான் சொன்னார். நீ என்னுடைய வார்த்தைய வச்சிருக்க இல்லையா, நீ உண்மையா சொல்வேன்னு எனக்கு தெரியும். 23 வருஷ காலமாக எரேமியா அந்த ஜனங்களுக்கு வார்த்தையை சொன்னதாக அவனே சொல்றான். அதனால வார்த்தையை சொல்லுகிற காரியத்துல எரேமியா உண்மையுள்ளவனா இருந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அவன் உண்மை இல்லவனா இருந்ததுனால அரசியல் வட்டாரத்துல கணக்கு வழக்கு விஷயத்துல அதிகார விஷயத்த துர்பகைலாம் அப்படி பண்ணானலாம் குற்றச்சாட்டு ஒன்னும் சொல்ல முடியாம கடைசியில வேத காரியத்துலதான் குற்றம் சொல்ல முடியும் சொல்லிதான் ராஜாவே நீர் நிறுத்தின இந்த பொச்சிலைய வணங்கல அப்படித்தான் குற்றம் சொன்னாங்க. மற்றபடி எந்த குற்றத்தையும் அவன் மேல செலுத்த முடியல. அப்ப விசுவாசிகளுக்கு உலக சம்பந்தப்பட்ட தொழில்கள் கொடுத்திருந்தால், உத்தியோகம் கொடுத்திருந்தால் அதுல ரொம்ப உண்மையா இருப்பாங்க. பண ஈடுபாடுகள்ல, வரவு செலவுல, வேலை செய்கிற அந்த நேரத்துல அதிகாரிகள் எதிர் பேசாம அடங்கி இந்த மாதிரி காரியங்கள் செய்வாங்க. அதுல உண்மை இல்லாதவர்களாக இருந்தார். புதிய ஏற்பாடுல வரும்பொழுது பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய காரியங்களை உண்மையா விசாரிக்கிறதுல என்னை போல மனதுள்ளவன் தீமோத்தேயு தான். வேற யாரும் உங்களை பற்றி காரியத்தை அவளை உண்மையா விசாரிக்க மாட்டாங்க. வேற யாரும் அனுப்ப மாட்டேன், அவனை தான் நான் அனுப்பி இருக்கேன். உண்மையா விசாரிக்கிறான். அவங்களுடைய குறைவு என்ன, அவங்களுடைய நிறைவு என்ன, இதெல்லாம் உண்மையா விசுவாசிகளை பற்றி உண்மையா விசாரிக்கிறவன் தீமோத்தேயுன்னு பவுல் சொல்றார். கொலோசரிகள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, கொலோசர் 1:7 உண்மையுள்ள ஊழியக்காரனாகிய எப்பாப்பிரா அப்படி சொல்லு. அவன் ஊழியம் செய்யறான். மனசை பார்த்தா ஊழியம், மனசை பார்க்கலன்னா ஊழியம் இல்ல, அல்லது பணத்துக்காக ஊழியம் அப்படி இல்ல. அவன் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று அங்க சொன்னதாக நான் பார்க்கிறோம். அதுபோல கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தீகுக்கு, அதாவது கொலோசியர் 4:7 தீகுக்கு உண்மையான ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அதை மறுபடியும் சொல்றாரு எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, தீகுக்கு உண்மையான ஊழியக்காரன். ஊழியக்காரன் உண்மையிலோன் என்ற பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் நினைக்கலாம். ஆனால் ஊழியக்காரன் உண்மை இல்லை என்றால் அப்புறம் சபை மக்கள் எப்படி உண்மையா இருப்பாங்க? பிரசங்கிக்கிறதுல உண்மை, கூட்டங்களுக்கு வருவதில் உண்மை, கொடுக்கறதுல உண்மை, இது அந்த ஊழியக்காரங்கள் தான் மாதிரி. அப்படி இந்த வாசிக்கிறோம் உண்மையில ஊழியக்காரன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் என்ன இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால என்று பவுல் அப்போஸ்தல ஊழியத்தை செய்கிற பொழுது எழுதுகிறார். இந்த ஊழியத்தை, அப்போஸ்தல ஊழியத்தை ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தா தெரியுமா, மற்றவங்களுக்கு கொடுக்காம? நான் இந்த ஊழியத்துல உண்மை இல்லவன் என்று ஆண்டவர் கண்டு கொடுத்தான்னு சொல்றார். அப்ப பவுல் உண்மை இல்லவராக இருந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அந்திப்பா என்பவன், என்னுடைய உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா கொல்லப்பட்டிருந்தும் கூட நீ விசுவாசத்தை மறுதலியாம இருக்கிற, மரண பரிந்த உண்மையாரு, நான் உனக்கு ஜீவகரிடத்தை தருவேன், 10 நாள் மாத்திரம் உபத்திரவப்படுவேன் ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்றார். அதுல உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா. இப்ப இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது இவர்கள் உண்மை என்ற சோதனை சாலையில ஆண்டவரை போட்டு இவர்களை புடமிட்டாருன்னு தான் சொல்லணும். உண்மை என்ற குணம் நம்முடைய வாழ்க்கையில் வருது 1-2 நாள் காரியம் இல்லைங்க. அதற்கு பல சோதனைகள் நமக்கு வரலாம். ஒன்றன் பின்னாக வரக்கூடிய சோதனைகள்ல உண்மை பிசகாமல் நாம நடக்க ஆரம்பிச்சா, இந்த சொல்லப்பட்ட ஜாபிதால இருக்கிறாங்க பாத்தீங்களா, என்னென்ன காரியத்தில் அவங்க உண்மையா இருந்தாங்கன்னெல்லாம் சிந்திச்சோம் இல்லையா? இது விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப உண்மையாகவே இருக்கும். உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னு ஆண்டவர் பரலோகத்துல சொல்லப்படுறதாக பைபிள்ல ஓமையில ஆண்டவர் சொன்னார். உண்மைக்கு உலகத்திலேயும் மதிப்பு இருக்குது. அதே சமயத்துல உலகத்திலேயும் மதிப்பு இருந்தால் பரலோகத்துல எவ்வளவு மதிப்பு இருக்க முடியும்?
ஒருவேளை அதிகாரிகள் அந்த சம்பளத்துல அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் உண்மையோடு இருக்கலாம். அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வரும்போது உண்மையற்ற நிலைமையில ஏற்படக்கூடிய சோதனைகள் எத்தனையோ வருது, விழுந்து போற மக்களும் உண்டு. ஆனால் நமக்கு வேலை இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, ஊழியம் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, குடும்பம் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன. ஆனால் உண்மை என்ற காரியம் விசுவாசிகள வாழ்க்கையில முழுதுமாய் காணப்பட வேண்டிய காரியம். நாம் இவர்கள் மூலமாக புத்தி படிக்க வேண்டும். அப்படித்தான தலைப்பு வசனத்துல சொன்னோம், இவர்களை பார்த்து புத்தி படியுங்கள். இவர்கள் எல்லாரும் உண்மையாக செயல்பட்டு இருக்கிறார்கள். கேள்வி இதுதான், பழைய ஏற்பாடுல உண்மையாக செயல்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க, புதிய ஏற்பாடுல உண்மையாக செயல்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, தேவனோடு அவர்களுக்குள்ள உறவு. அதே சமயத்தில் உடன் விசுவாசிகளோடு அவர்களுக்குள்ள சரியான உறவு. அவர்களை பார்த்து நாம் படிக்க வேண்டிய காரியங்களும் இருக்கிறது, ஆண்டவரை பார்த்து படிக்க வேண்டிய காரியங்களும் இருக்கு. அதனால அவனை பற்றி சொல்லுகிற காரியம், இவன் தேவனோடு அரசாண்டு, யூதோவெனில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையா இருக்கிறான். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து விட்டு அதை அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சந்திக்கலாம். இவர்களை பார்த்து புத்தி படியுங்கள் என்ற தலைப்பில் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 6ஆம் வசனத்துல, அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். தனி மனுஷனை பற்றி ஆண்டவருக்கு அரசனை பட்டு இவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்து, மாதிரி இருக்க வேண்டும் என்று உணர்ந்து எனக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்பான் சொன்னார். அவன் அப்படியே இருந்தான். இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமும் சஞ்சரித்து, கஷ்டமில்லாம ஆண்டவரோடு சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். தனி மனுஷன். அப்ப கர்த்தர் தனி மனுஷனை பற்றி எவ்வளவு கரிசனை உடையவர், அவளை பற்றின திட்டத்தை நீங்க பாத்தீங்களா? யோபு தனி மனிதன் தான், லேவி தனி மனிதன் தான். இங்க பாத்தீர்களா? லேவி இங்க தனி மனிதன். அங்க பார்த்த போது அவன் லேவி அல்ல. அவனை பார்த்து நான் படிக்க வேண்டிய காரியம் யூதா. 3 முக்கியமான ஆட்கள். 1 யோபு, 2 யூதா, 3வது லேவி. ஆண்டவருடைய வார்த்தையில் ஆசிரியர் நாம் சரி. எங்களை அன்பா நேசிக்க எங்கள் பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்துக்காக நாங்கள் மெத்திக்கிறோம். ஆண்டவர் தமது கிருபையால் எங்களுக்கு வசனத்தை தருகிறீர். எத்தனையோ இடங்களிலே வசனங்கள் கேட்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஆனால் வசனத்தை சொல்லுவார் இல்லை. அப்படி சொல்லக்கூடியவர்களும் வசனத்தை ஆதியோடு அந்தமாக எடுத்து கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுக்கிற விளக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார்களா என்பதே ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் எங்களுக்கு நீர் கெடுத்த பெரும் சிலாக்கியம் என்னவென்றால், நாங்கள் கூடும் பொழுதெல்லாம் நம்முடைய வசனத்தை முக்கியப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதிலிருந்துதான் நாங்கள் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அது எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபை, இரக்கம், தயவு என்று நாங்கள் சொல்லலாம். பெருமைப்பட ஒன்றுமில்லை. ஆனால் எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் என்று சொன்ன காரியத்தையும் நாங்கள் மறக்க முடியாது, மறுக்கக்கூடாது. அதனால் இதுவரையில எத்தனை பிரசங்கத்தை கேட்டோமோ, எத்தனை விளக்கங்களை கேட்டோமோ, அதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து அதை மறுபடியும் நாங்கள் கொண்டு வர பிரயாசம் எடுத்தால் நல்லது. அந்த வகையில தான் அடியான் எத்தனையோ பிரசங்களை பண்ணியிருக்கிறேன். எனக்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் செய்த பிரசங்கம் தானே என்று நான் அசரத்தை இருந்ததில்லை. அதை போட்டு கேட்கிற மூலமாக ஆண்டவர் என்னிடத்துல பேசின சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு, பலப்படுத்தின சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு.
அல்ல தேவனுடைய பிள்ளைகளும் இந்த கேசட்டுகள் நிறைய பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை உபயோகிக்கக்கூடிய எத்தனங்கள் கூட அவர்களுக்கு இடத்துல இருக்கிறது. சமயம் எடுத்து இந்த பிரசங்களை மறுபடியும் கேட்டால் அது அவர்களுக்கு பிரயோஜனம். அப்படி கேட்கக்கூடிய வாஞ்சி தேவனுடைய மக்களுக்கு நீர் உண்டாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இவர்களை பார்த்து புத்தி படிக்க வேண்டியவர்கள். புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷனாகிய தாவீதினுடைய சிறிய தகப்பன் யோனத்தான், அவன் மூலமாக அந்த தாவீது ராஜாவுடைய அரசாங்கத்தில் மந்திரி சபையில் ஆலோசனை பெற்றார்கள். நாங்கள் யோபுவின் மூலமாக, யூதாவின் மூலமாக, லேவியின் மூலமாக, இவர்கள் மூலமாக நாங்கள் புத்தி படிக்க வேண்டியவர்கள். அதனால் அதை நாங்கள் முடிக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தந்தமுடைய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்டமுடைய மக்களை ஆசிரியர் விசேஷமாக ஆண்டவரே ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிரயாணத்தில் கூட வந்து பத்திரமாய் கேரளா போய் சேர்ந்து நாளை காலையில பிளைட் பிடித்து பத்திரமாய் வெளிநாட்டில் போய் சேர்ந்து அங்கிருந்து எங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க கூடிய சூழ்நிலை உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏஞ்சல் பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவை தந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதுவரையில அந்த பிள்ளையை காப்பாற்றி வந்திருக்கிறீர், தொழில் திறமையும் தந்திருக்கீ ஸ்தோத்திரம். அதற்கு கூட தக்க சமயத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்று சபையார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தாயார் உடன் பிறந்தாரும் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு காலங்கள் பிந்தி போகாதபடி நம்முடைய வேலையில நாங்கள் எதிர்பார்க்கிறதை விட யோசிக்கிறத விட ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை அந்த பிள்ளைக்கும் அது போல வயதுள்ள மற்ற பிள்ளைகளுக்கும் பையன்களுக்கும் நேர் ஒழுங்குபடி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஜெபம் கேட்டுப்படியா ஸ்தோத்திரம். பிறந்து போற தேவ சமாத்திரங்களை அனுப்பும், மறுபடி சந்திக்கல காத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.